இந்தியாவின் பண பரிவர்த்தனையை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் சென்றதில் யூபிஐக்கு முக்கிய இடம் உண்டு. தற்போது கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பீம் போன்ற யூபிஐ ஆப்களை தங்கள் வசதிக்கு ஏற்ப மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். என்பிசிஐ எனப்படும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு மாதமும் புதிய விதிகளை யூபிஐயில் அறிமுகம் செய்து வருகிறது. முன்னதாக பிப்ரவரி மாதம் ஸ்பெஷல் கேரக்டர்களை யூபிஐ ஐடியில் பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை அமல்படுத்தியது. அதேபோல வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி யூபிஐ லைட்டில் யூபிஐ டிரான்ஸ்ஃபர் அவுட் ரூல் என்னும் விதியை என்பிசிஐ கொண்டு வர உள்ளது. யூபிஐ லைட் என்பது பயனர்கள் யூபிஐ பின்னை பயன்படுத்தாமல் சிறிய பண பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்கும் ஒரு வாலெட் ஆகும். அதாவது யூபிஐ லைட் என்பது யூபிஐயின் எளிய பதிப்பாகும். நெட்வொர்க் இல்லாத பகுதியில் உள்ள மக்களுக்காக இந்த வசதி கொண்டு வரப்பட்டது. யூபிஐ லைட் வாலெட்டில் இருந்து அனுப்பப்படக்கூடிய தொகையானது நேரடியாக உங்கள் பேங்க் அக்கவுண்டில் இருந்து செல்லாது, வாலெட்டில் இருந்து மட்டுமே செல்லும். ஆகவே தெரியாத நபர்களுக்கு பணத்தை அனுப்பும் போதும் இது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கிறது. இதனால் ஏராளமான மக்கள் யூபிஐ லைட் வாலெட்டை பயன்படுத்தி வருகின்றனர். இதில்தான் தற்போது என்பிசிஐ புதிய விதியை கொண்டு வரவிருக்கிறது. தற்போது உங்களது பேங்க் அக்கவுண்டில் இருந்து யூபிஐ லைட்டுக்கு பணத்தை மாற்றலாம். ஆனால் அந்த பணத்தை மீண்டும் உங்களது பேங்க் அக்கவுண்டுக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. ஒன்று அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் வாலெட்டில் அப்படியே வைத்திருக்க வேண்டும். இதுதான் தற்போது நடைமுறையில் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு இது மாறுகிறது. இந்த புதிய விதிப்படி யூபிஐ லைட்டில் இருக்கும் பணத்தை உங்களது பேங்க் அக்கவுண்டிற்கு மீண்டும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சேவையை வழங்குவதற்கு பேங்குகள் மற்றும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பீம் போன்ற ஆப்களுக்கும் என்பிசிஐ உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆகவே அடுத்த மாதம் முதல் இந்த டிரான்ஸ்ஃபர் அவுட் ரூல் அமலுக்கு வந்துவிடும். என்றாலும் நாளொன்றுக்கு எவ்வளவு பணத்தை வாலெட்டிலிருந்து அக்கவுண்டுக்கு மாற்ற முடியும் என்பது குறித்து என்பிசிஐ இதுவரை தெரிவிக்கவில்லை. விரைவில் இது குறித்து என்பிசிஐ அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.